போய் அவர்கிட்ட போய் என்ன உடனே சுவாமி வணக்கம், அடியே திருப்பூர்ல வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லணுமா என்ன? நீங்க போய் நின்னீங்கன்னா அப்படியே அவர் ஸ்கேன் பண்ணி முடிச்சிருவாரு. எதுக்கு வந்திருக்காருன்னு அவருக்கு தெரியும். அப்ப நீங்க இன்னும் சொல்ல வேண்டியது இல்லையா? ஒண்ணுமே சொல்ல வேண்டியது. அப்ப நான் ஏன் சொல்லணும்? எனக்கு ஒரு ஆதங்கத்துல நான் சொல்றேன் என் குறையெல்லாம். சாமி கொஞ்சம் ஏன் சொன்னாதான் கேட்பாரு, சொல்லினாலும் கேட்பாரு. கேட்டு ஆறும் அறியாதான். அவன் சொல்லி அறிபவன் அல்லங்க, கேட்டு அறிபவன் அல்ல. காணாதே காண்பவன், கேளாதே கேட்பவன். அது மட்டும் இல்ல, கருவிகள் இல்லாமலே அறிபவன் அவன். நமக்கு கருவி இருந்தாலும் அறிய முடியலைங்கிறது நம்ம கதை. கண் இருந்தாலும் தெரிய மாட்டேங்குது, காது இருந்தாலும் கேட்க மாட்டேங்குது, இல்லைங்களா? இது நம்ம கேஸ். அவருக்கு இல்ல, கண்ணே இல்ல காண்பான், காதே இல்ல கேட்பான். அப்படிலாம் உண்டா? ஆம். அதனாலதான் அவன் கருவிகளை கடந்து நிற்பவன். அது அவனுக்கு இலக்கணம். எனவே அவன் யாரு? அறிந்தாங்கு அறிபவன். அப்படியே தான் மறத்தல் இல்லாது இருப்பவன் அர்த்தம்.